எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தான்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸும், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. நீட் தேர்வினால் ஏற்படுகிற பாதிப்பு மாற வேண்டுமானால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாவம், பாவம்னா நான் அவன் மேல தனிப்பட்ட முறையில் சொல்லலை, அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு தனிநபரை மட்டும் பதவி விலகி சொல்லுவது என்பது ஒரு முழுமையான விளைவை, நல்ல விளைவை அது ஏற்படுத்தாது என்பதால் சொல்லுகிறேன். அப்படின்னா அடிப்படையில் மொத்தத்தில் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல போட்டித் தேர்வுகளில் 152 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. அவ்வளவு ஓட்ட உடைச்சல் இருக்குதுங்க அந்த சிஸ்டத்தில், அவ்வளவு ஓட்டை உடைச்சல் இருக்கு. நீ யாரை மாத்தினாலும் கடைசி ஆள் பியூன் வரையிலும் மாத்தினாதான் முடியும். ஒரு ஆள் ரெண்டு ஆளை மாத்துறதுனால பிரச்சனைகள் தீராது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.